வணக்கம். hope you are all doing good. I am doing good here. Okay, நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம். simple present tense, present continuous tense, past tense எல்லாமே நம்ம வீடியோல முடிச்சிட்டோங்க. WH பேட்டர்னும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா simple present tenseல நான் ஒரே வாக்கியத்தை வைத்துக்கொண்டு அது எப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்ஸா மாற்றுவது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். அது மட்டும் இல்லாம சப்ஜெக்டையும் நான் சேஞ்ச் பண்ணிட போறேன். இது யூஸ்வலா நான் என்னோட செகண்ட் வீடியோல முன்னாடியுமே இதே மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு யாரை சொல்ல, இப்ப என்ன உங்களை பத்தி பேசுவதற்கும் என்னை பற்றி பேசுவதற்கும் ஒரு தேர்ட் பர்சனை பத்தி பேசுவதற்கும் உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். ஓகே, ஸோ சப்ஜெக்ட் எப்படியா இருக்கும்? மொத்தமா 7 சொல்லுவோம்ல. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். நான், நீங்கள், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது. ஓகேங்களா? டூ எப்ப வரும், டஸ் எப்ப வரும், டோன்ட் எப்படி வரும், டஸ் நாட் எப்படி வரும், எல்லாமே இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. என்னடா இவருக்கு ரொம்ப சொல்றாளே அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? சாலிடா ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆஸ் யூஸ்வல் நான் சொல்ற மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போது நீங்க படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் போகலாம். ஆல்ரெடி அந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லி கொடுத்த வாக்கியங்கள் தான் பாசிட்டிவே. பட் இதே 7 சென்டென்சஸை நான் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம்ல வந்து நான் சொல்ல போறேன். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேங்க, பிகாஸ் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ். ஓகே, இங்க ஐ அப்படின்னா நான் சாதம் சாப்பிடுகிறேன். எப்படி சொல்வீங்க? ஐ, நான் சாப்பிடுகிறேன், சாதம் அப்படிதான் வரும். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்பு. ஐ ஈட் ரைஸ். நீ தண்ணீர் குடிக்கிறாய். இங்க ட்ரிங்க் அப்படிங்கிற வெர்பு வந்திருக்கு பாருங்க. நீ குடிக்கிற என்ன? தண்ணீர். யூ ட்ரிங்க் வாட்டர். நாங்கள் படிக்கிறோம். we study. எப்படி? ஒன்றாக படிக்கிறோம். டுகெதர். அவர்கள் பார்க்கிறார்கள். they watch. எதை? திரைப்படங்களை. movies. they watch movies. அவள் விளையாடுகிறாள். cricket. she plays cricket. ஓகே, அது அப்படின்னா இங்க அதுங்கிறது வந்து ஒரு நாய்க்குட்டியா இருக்கலாம், இல்ல பூனைக்குட்டியா இருக்கலாங்க. அதுவுமே விளையாடும்ல. அப்ப அது ஒரு பந்துடன் விளையாடி கொண்டிருக்கிறது. இட் பிளேஸ் வித் அ பால். பந்துடன், உடன் அப்படின்னா வித்ன்னு போட்டுக்கணுங்க. இங்க நான் டாக் அப்படின்னு ஸ்பெசிபிக்காவே சொல்லியிருக்கேன் பாருங்க. நாய் ஒரு பந்துடன் விளையாடுகிறது. த டாக் பிளேஸ் வித் அ பால். ஓகே, ஸோ இங்க வந்து அவள் கிரிக்கெட் விளையாடுகிறார். ஓகே, அது வந்து she plays cricket. it plays. the dog plays. ஓகே, ஏன் பிளே பக்கத்துல எஸ் வந்திருக்கு? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸோட ரூல் என்ன? ஐயூ வி தே வந்தால் பேஸ் வெர்பு அப்படியே வரும். he she it இல்ல ஏதாவது ஒரு பெயர் வந்தால் வெர்பு கூட்டல் எஸ் வரும். அப்போ வெர்பு எஸ் ஆவும் வரலாம், இஎஸ் ஆவும் வரலாம், ஐஇஎஸ் ஆவும் வரலாம். இதோட ரூலுமே நான் வெர்பு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அது சேம் சென்டென்ஸை நான் நெகட்டிவ் சென்டென்ஸா மாற்ற போறேன். நான் சாதம் சாப்பிடுவேன். ஐ ஈட் ரைஸ். நான் சாதம் வந்து சாப்பிட மாட்டேன் நைட்ல. அட் நைட் ஐ டோன்ட் ஈட் ரைஸ் சொல்லலாம், இல்ல ஐ டோன்ட் ஈட் ரைஸ். நான் தண்ணீர் குடிக்க மாட்டேன். வெளில வந்தா நான் திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும் தண்ணீர் அதிகமாக குடிக்க மாட்டேன். நீ குடிக்க மாட்டேன். ஓகே, யூ டோன்ட் ட்ரிங்க் வாட்டர். ஓகே, நாங்கள் ஒன்றாக படிக்க மாட்டோம், தனித்தனியாக தான் படிப்போம். we don't study together. அவர்கள் பார்க்க மாட்டார்கள் திரைப்படங்களை. they don't watch movies. they watch only documentary சொல்லிக்கலாம். she does not play cricket. அவள் கிரிக்கெட் விளையாட மாட்டாள். அது பந்துடன் விளையாடாது. அது வந்து ரோப் கூட இல்ல போன் கூட விளையாடும் அப்படின்னு சொல்லலாம். it does not play with a ball. ஓகே, நாய் ஒரு பந்துடன் விளையாட மாட்டேங்குது. நாய் வந்து விளையாடாது அப்படி சொல்லுவோம்ல. the dog does not play with a ball. ஓகே, இப்ப எதிர்மறை நிகழ்கால வாக்கியங்கள்ல வந்து நீங்க டோன்ட் டஸ் அப்படின்ட்டு யூஸ் பண்றீங்க பாத்துக்கோங்க. அப்ப டோன்ட் எதுக்கு வரும்? ஐ யூ வி தே வந்தால் டோன்ட் வரும். செய்ய மாட்டோம், குடிக்க மாட்டோம். ஓகே, அப்போ ஐ யூ வி தே வந்தால் டோன்ட் வரும். he she
இட் இல்ல பெயர் வந்தால் டஸ் நாட் வரும். ஓகேங்களா? ஐயூவி தே வந்தா டோன்ட் வரும். கரெக்ட். ஹி ஷி இட் இல்ல இது பேர், இந்த டாக் சொல்லலாம், ரவி சொல்லலாம், ராஜா சொல்லலாம், இல்ல ரேகா, ராஜேஷ், யூ கேன் சே. இல்லைன்னா வந்து வேற யாராவது நேம், கனிஷ்கா சொல்லலாம். யூ கேன் சே வாட் எவர் த நேம் யூ வாண்ட். பட் இஃப் யூ ஆர் சேயிங் த நேம் அஸ் அ சப்ஜெக்ட் யூ ஷுட் யூஸ் ஒன்லி டஸ் நாட். ஓகே, இப்போ இதுலயே பாருங்க, இப்போ ஷி அப்படின்னு இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து நான் கனிஷ்கா வச்சுக்கிறேன். கனிஷ்கா டோன்ட் பிளே கிரிக்கெட் அப்படி சொல்லுவோமா, கனிஷ்கா டஸ் நாட் பிளே கிரிக்கெட்னு சொல்லுவோமா? கரெக்டுங்க. கனிஷ்கா டஸ் நாட் பிளே கிரிக்கெட், அவள் கிரிக்கெட் விளையாட மாட்டா. ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்ததுதான். அந்த சேம் சென்டென்ஸையே செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு நிகழ்காலத்தில் நடப்பதற்கு டோன்ட் டஸ் நாட் யூஸ் பண்ண வேணும் அப்படின்னும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. டோன்ட் எதற்கு வரும்? ஐயோ வி தே வந்தால் டோன்ட் வரும். ஹி ஷி இட்டு வந்தால், பெயர் வந்தால் டஸ் நாட் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? ரொம்ப சிம்பிள். டோன்ட் டஸ் நாட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் சென்டென்சஸ். இந்த கொஸ்டின் சென்டென்ஸ்லயும் ரெண்டு வருங்க, கேள்வி வாக்கியங்களை. நம்ம அங்க WH பார்த்தோம்ல, அப்ப இங்க வந்து டூ டோன்ட், டூ டஸ் தாங்க வரும். ஓகே, அது எப்படி வரும்னா அதே மாதிரி தான். ஐ யூ வி தே வந்தால் டூ வரும். ஓகே, டூ பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் ஆப்ஜெக்ட், வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் SVOக்கு முன்னாடி நீங்க டூ போட்டுக்க போறீங்க. இங்க வெர்புக்கு வந்து எப்படி வரும்? V1 ஃபார்ம் தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்ம் வராது. எஸ் ஃபார்ம் ES வந்து கேள்வி வாக்கியங்கள்ல வந்து வெர்புக்கு வராது. முன்னாடி நீங்க டூ சேர்த்துக்கணும், இல்லைன்னா டஸ் சேர்த்துக்கணும். டூ எதற்கு வரும்? ஐ யூ வி தே வந்தால் டூ வரும். அது கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வெர்பு வரும், அப்புறமேட்டுக்கு ஆப்ஜெக்ட் வரும். அதே மாதிரி ஹி ஷி இட் நேம் வந்தால் டஸ் தான் வரும். டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பேஸ் வெர்பு பிளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? நான் திருப்பி சொல்லியிருக்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட சொல்ற பாருங்க. டஸ் வந்தால் வெர்புக்கு எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்க்கக்கூடாது. இங்க பாருங்க, டஸ் ஷி பிளேஸ் கிரிக்கெட். கரெக்டா? அது தப்புங்க. டஸ் வந்த உடனே வெர்பு பக்கத்துல எஸ் வரக்கூடாது. எது கரெக்ட்? டஸ் ஷி பிளே கிரிக்கெட், அவர் கிரிக்கெட் விளையாடுவாளா? சரி, அதே சேம் சென்டென்சஸ்க்கு நம்ம வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? நான் சாதம் சாப்பிட்டேன், நான் சாதம் சாப்பிட மாட்டேன். டு ஐ ஈட் ரைஸ்? நான் சாதம் சாப்பிட்றேனா, நான் சாதம் சாப்பிடுகிறேனா? இப்பெல்லாம் நிப்பாட்டிட்டேன். ஓகே. டு யூ ட்ரிங்க் வாட்டர்? நீ தண்ணீர் குடிக்கிற, நீ தண்ணீரை குடிச்சிட்டு இருக்க அந்த பாட்டில்ல, நீ தண்ணீர் குடிக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கும், குடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கும் டு யூ ட்ரிங்க் வாட்டர், டு யூ ட்ரிங்க் வாட்டர். ஓகே, நாம ஒன்றா படிக்கிறோமா இல்ல தனித்தனியா தானே படிக்கிறோம்? அம்மா கேட்கறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறோமா இல்லையா? டு வி ஸ்டடி டுகெதர்? நோ, we are not studying together. இல்ல, yes, we are studying together. ஓகே, do we study together? இங்க பாருங்க, do இங்க மூணுத்துலயுமே do. நெக்ஸ்ட் சென்டென்ஸும் பாத்துருங்க. அவர்கள் படம் பாக்குறாங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? do they watch movies now? கேட்கலாம். அப்ப இங்க do எங்க வந்திருக்கு? சப்ஜெக்ட் வந்து ஐயூ வி தே வந்தால் do வருகிறது. அதுக்கப்புறம் வெர்பு வருது. அந்த வெர்புலையுமே எங்கேயுமே நம்ம எஸ் சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து விட்டது. ஓகே, நான் சாதம் சாப்பிட்றேன்னா டு ஐ ஈட் ரைஸ்? நான் நீ தண்ணி குடிக்கிறியா? டு யூ ட்ரிங்க் வாட்டர்? நாம் ஒன்றாக படிக்கிறோமா? டு வி ஸ்டடி டுகெதர்? அவர்கள் படங்களை இப்போது பார்க்கிறார்களா? டு தே வாட்ச் மூவிஸ் நவ்? அவள் இல்ல அவன் கிரிக்கெட் விளையாடுறானா அப்படின்னு கேட்கிறோம். ஓகே, டஸ் ஷீ பிளே கிரிக்கெட்? டஸ் ஹீ பிளே கிரிக்கெட்? இப்போ டஸ் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. டஸ் ஷீ பிளே கிரிக்கெட்? அவள் கிரிக்கெட் விளையாடுறாளா? இப்போ டஸ் ஹீ பிளே கிரிக்கெட்? அவன் கிரிக்கெட் விளையாடுகிறானா? ஓகே, இப்போ அந்த இட்டுங்கிறது வந்து நம்ம ஏதோ ஒரு பப்பி சொல்றோம், பெட் அனிமல். டஸ் இட் பிளே வித் அ பால்? அது பந்துடன் விளையாடி கொண்டிருக்கிறதா? இப்போது விளையாடுகிறதா அப்படின்னு கேட்கிறோம். டஸ் த டாக் பிளே வித் அ பால்?
நாய் பந்துடன் விளையாடுகிறதா? ஆமாம். எஸ். It plays with a ball. No. Okay. So, hope you like this video. இதே மாதிரி ஒரே சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அது எப்படி எப்படி அந்த சென்டென்சஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். யூஸ்வலாக 3 வகையாக தான் மாற்ற முடியும். ஒன்று பாசிட்டிவா, நெகட்டிவா, இல்லைன்னா கொஷின் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நீங்கள் டெய்லி இப்போ நான் வந்து 5 வெர்பு கொடுத்துட்டேன்ல. ஈட்டு, ட்ரிங்க், ஸ்டடி, வாட்ச், ப்ளே. ஓகே, 5 வெர்பு கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் ஏதாவது ஒரு 5 வெர்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு இதே மாதிரி நீங்கள் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். என்னோட ஃபுல் எய்ம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு கிராமர் இதுதான் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஓகே, கிராமர் இம்பார்ட்டன்ட், டென்சஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் என்னோட மெயின் கான்செப்ட் நீங்கள் வாக்கியங்களை எப்படி உருவாக்க வேண்டும். இதுதான் நான் டே 1லேருந்து சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ இதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு வெர்பு எடுத்துக்கோங்களேன், ப்ரஷ். ஓகே, அதை எடுத்துக்கிட்டு ஐ ப்ரஷ் மை டீத், ஐ டோன்ட் ப்ரஷ் மை டீத் அட் நைட்டு. நைட்டில் பேசிக்கலாம், காலையில் யூஸ்வலாக செய்வீங்க. அப்போது ஐ ப்ரஷ் மை டீத், ஐ டோன்ட் ப்ரஷ் மை டீத் அட் நைட். நான் நைட்டில் ப்ரஷ் பண்ணுவேனா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி வாக்கியத்தில் இங்கிலீஷில் சொல்வீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. If you like this video, kindly share, like, share and subscribe my channel for more videos. லைக் பண்ணாதாங்க மற்றவங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகும். அவங்க நிறைய லைக் இருந்தால் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு இந்த கண்டென்ட் பிடிச்சிங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு வரும். தேங்க்யூ.